ஹாய் ஆல். எல்லாருக்குமே ஏற்கனவே தெரியும். நம்ம வீடியோஸும் நாங்க ஷேர் பண்ணியிருப்போம். அபிஜித் முகூர்த்தம் பத்தி அண்ட் அபிஜித் நட்சத்திரம் பத்தி. அபிஜித் முகூர்த்தம் வேற, அபிஜித் நட்சத்திரம் வேறங்க. அபிஜித் முகூர்த்தம் என்பது டெய்லியும் வந்து 11:45 11:45 காலையிலேருந்து நண்பகல் 12:15 வரைக்கும் இருக்கும். அந்த ஒரு அரை மணி நேரத்து கேப்பில் வந்து அந்த அபிஜித் முகூர்த்தம் இருக்கும், டெய்லியும் இருக்கும். இந்த நேரத்தில் நீங்கள் என்ன வேணாலும் பண்ணலாம். அதாவது ராகு காலம், குளிகை, அஷ்டமி, எந்த இதுவும் அமாவாசை, இந்த மாதிரி எந்த இதுவும் தோஷங்களும் இல்லாத ஒரு நேரம் அது. அதே மாதிரி அபிஜித் நட்சத்திரம் இதை விட ரொம்ப சக்தி வாய்ந்ததுங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா 27 நட்சத்திரம் தானே நமக்கு தெரியும். 28வது நட்சத்திரம் இது கடவுள்களின் நட்சத்திரம், அதாவது பிரம்மா அவர்களுடைய நட்சத்திரம் என்று சொல்லப்படுகிறது. கடவுள்களே வந்து ரொம்ப தோக்கக்கூடிய நிலையில் இந்த நட்சத்திர நேரத்தில் தான் வந்து வெற்றி அடைந்ததாகவும் புராண வரலாறுகள் கூறப்படுகிறது. இதில் பார்த்திங்கன்னா இதை ஏன் மக்களுக்கு இதை பெருசாக சொல்லலை அப்படின்னா, இந்த நேரத்தில் அபிஜித் நேரத்தில் செய்யக்கூடிய அனைத்து விஷயங்களுமே வெற்றியில் தான் முடியும். அது நல்லதோ கெட்டதோ. அதனால் கெட்டவங்க வந்து அதை சீக்கிரமாக பயன்படுத்தி ஏதாவது வெற்றி அடைஞ்சிருவாங்களோன்னு சொல்லிட்டு கிருஷ்ண பரமாத்மா அவருடைய மயில் இறகையில் பின்னாடி இந்த நட்சத்திரத்தை ஒழிச்சு வைத்ததாக அந்த வரலாறு சொல்லப்படுகிறது. அதனால் ஜோதிடத்தில் 27 நட்சத்திரம் மட்டும்தான் சொல்லப்படுகிறது. 28வது இந்த அபிஜித் நட்சத்திரம் ரொம்பவே சக்தி வாய்ந்த ஒரு நட்சத்திரம். அப்போது இந்த நேரத்தில் என்ன பண்ணலாம் அப்படின்றது என்னென்னா, நீங்கள் கிருஷ்ண பகவானை நினச்சி ஒரு விளக்கு போட்டு நீங்கள் என்ன வேணுமோ அப்படியே பிரபஞ்சத்துக்கிட்ட ஒப்படைச்சிருங்க. அந்த ஒரு அரை மணி நேரம் சரணாகதி அடைஞ்சிருங்க. இது வரைக்கும் எனக்கு ரொம்ப தடங்களாகவே இருக்குது, கல்யாணம் ஆகலை, இது வரைக்கும் நான் வீடு கட்டலை, எல்லா விஷயங்களுமே வந்து அப்படியே தடங்களாகவே நிற்கு, ரொம்ப வருஷமாக நான் போராடிட்டு இருக்கேன் அப்படின்ற எல்லா காரியத்தையுமே இந்த ஒரு அரை மணி நேரத்தில் விளக்கு போட்டு நீங்கள் அது நடந்து முடிஞ்ச மாதிரி நன்றி சொல்லி கிருஷ்ண பரமாத்மாவுக்கு நன்றி சொல்லுங்கள். இந்த ஒரு அரை மணி நேரத்தில் நீங்கள் அப்படியே சரணாகதி அடைஞ்சிட்டிங்கன்னா எதெல்லாம் உங்களுக்கு தடப்பட்டிருக்கோ அதுக்கான வழிகள் உங்களுக்கு பிறக்கும். மார்ச் மாதம் இந்த மாதம் வருது. இது எப்போ இந்த நட்சத்திரம் வருது அப்படின்னா, ரொம்பவே சூப்பராக செவ்வாய்க்கிழமையில் வருது. அதுக்கு முன்னாடி உங்களுக்கு பணம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை நீங்கள் சந்திச்சிட்ருக்கீங்கன்னா மேலே தெரிகிற வாட்ஸ்அப் நம்பர் மூலிமா அந்த நேரடி வகுப்புக்கு நீங்கள் கலந்துக்கலாம். ரொம்பவே எஃபெக்டிவாக நிறைய பேர் அவங்கவுங்க ஃபீட்பேக்ஸை ஷேர் பண்ணிகிட்டே வராங்க. இதில் வெற்றியும் கண்டுட்டு வராங்க. சரி, இந்த மார்ச் மாதத்தில் அபிஜித் நேரம் என்பது எப்போ வருது அப்படின்னா, அடுத்த வாரம் செவ்வாய்க்கிழமை காலையில் 6:18 முதல் 6:48 வரைக்கும் இந்த அபிஜித் நட்சத்திரமானது வருதுங்க. ரொம்ப பவர்ஃபுல்லாக செவ்வாய்க்கிழமை முருகருக்கு உகந்த நாளில் அந்த நட்சத்திரமும் இணைந்து வருது. நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னா, அழகாக குளிச்சுருங்க. குளிச்சுட்டு 5:30 ரெடி ஆகிடுங்க. ஒரு விளக்கு போட்டு சரணாகதி அடைஞ்சிருங்க. எனக்கு இது நடந்தே தீரணும் அப்படின்னு விடாப்படியாக அந்த அரை மணி நேரம் யூனிவர்ஸ்கிட்டையும் சரி, உங்களுடைய பிடிச்ச இஷ்ட தெய்வத்திலையும் அடம் பிடிச்சி கேளுங்க. அண்ட் உங்களுக்கான வழிகள் திறக்கப்படும் அப்படின்றதுல எந்த மாற்று கருத்துமே இல்லை. இந்த நேரத்தை பயன்படுத்தி வெற்றி அடைந்தவர்கள் நிறைய பேர் ஃபீட்பேக்ஸையும் அனுப்பியிருக்காங்க. அண்ட் உங்களுக்கு டைரெக்டாக ஒரு கவுன்சிலிங் வேணும், எனக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது, டிப்ரெஷனாக இருக்குது, கோமா வருது, என்னென்ன தெரியல, ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னா நீங்கள் டைரக்ட் கவுன்சிலிங் இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணலாம். இல்லை பிரம்ம முகூர்த்தம் கிளாஸ் அதிகாலை 4 to 5 ரொம்பவே எஃபெக்டிவாக கிளாஸ் முடிஞ்சவங்க நிறைய பேருக்கு ஒரு சக்ஸஸாக இப்போ ஷேர் பண்ணிக்கிட்டே வராங்க. ஸோ உங்களுக்கு அந்த வெற்றி வேணும் அப்படின்னா மேலே தெரிகிற வாட்ஸ்அப் நம்பர் மூலமாக நீங்கள் காண்டாக்ட் பண்ணிக்கலாம். அடுத்த வாரம் மார்ச் 24 மணி அட்ராக்ஷன் கிளாஸ் நடக்குதுங்க. நேரடி வகுப்பு 45 நிமிடம் காலையில் 5:15 to 6:15. வேணுன்றவங்க மேலே தெரிகிற வாட்ஸ்அப் நம்பர் மூலமாக காண்டாக்ட் பண்ணலாம். உங்கள் பண ரீதியாக நீங்கள் சந்திக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுமே வந்து இதன் மூலமாக தீர்வு காணப்படும். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும். அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு யாருக்காவது இது உதவும் அப்படின்னு நீங்கள் நம்பினீங்கன்னா மறக்காமல் ஷேர் பண்ணிடுங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்த்துருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க.